Hi friends, welcome to my channel சாயாரி கிரியேஷன். டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பீட் யூஸ் பண்ணி எப்படி ஷேப் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஷேப், சர்க்கிளோ ஸ்கொயரோ, பிகினர்ஸ் வந்து சர்க்கிள், ஸ்கொயர், திலகம் ஷேப்பு ஏதாவது ஒன்று ஹேண்டில் வரைஞ்சி அதுக்கு மேலே நீங்கள் பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவும் வரும். ஃபஸ்ட்டு வந்து பீட் ஸ்டிச், பேசிக் ஸ்டிச் எப்படி போடுறணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். குட்டி பேக் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் வந்து 1 or 2 பீடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 1 or 2 பீடு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மோர் தென் 3-4 பீடு யூஸ் பண்ணாதீங்க. 1 இல்லைனா 2 பீடு யூஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த கர்வ் வரக்கூடிய இடம், இந்த ஷார்ப்பான உள்ள எட்ஜி, அது எல்லாமே 1 பீடு யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா 1 பீடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஷேப்புக்கு வந்து அது கரெக்டாகிட்டு அழகாக வந்து ஃபினிஷிங் கொடுக்கும். நீங்கள் அதில் வந்து ஒரு 3 பீடு யூஸ் பண்ணிங்கன்னா அது தூக்கிக்கிட்டு இருக்கும். ஃப்ரேமில் இருக்கும் போது நல்லாயிருக்கும். ஃப்ரேமை விட்டு நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா அந்த இது வந்து நீட் ஃபினிஷிங் கொடுக்காது, லுக்கு கொடுக்காது. அதனால நீங்கள் 1 இல்லைனா 2 பீடு யூஸ் பண்ணி போடுங்க. பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் போட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜி வரும்போது ஒரு பீடாக போட்டு பாருங்கள். எந்த பீடு போட்டால் கரெக்டாக அந்த ஷேப் வருதுன்னு பார்த்துட்டு ஒரு பீடாக யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.